ஃபஸ்ட்டு ஜெனிவாவில் எப்படி வரையறன்றதை பார்க்கலாம். இந்த ஜெனிவாவில் தான் நான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். எப்படி ட்ரா பண்ணுறதுன்ற பார்க்கலாம். சாலிட்வொர்க்ஸ் ஈஸியான மெத்தடில் ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஹோம் போயிட்டு பார்ட் ட்ராயிங் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃப்ரண்ட் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் லைன் ஸ்கெட்ச் சர்க்கிள் small dimension first dot 25 45 add on வந்து 75 fourth one வந்து 150 லாஸ்ட் ஒன் வந்து 180 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் டைமென்ஷன் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் ஒரு 45க்கு ஒரு சர்க்கிள் போட்டோமோ அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 12 டயா டயாவுக்கு ஒரு சர்க்கிள், அங்கேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு லைன், சாரி 75 ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அப்புறம் அது கொஞ்சம் கரெக்டாக வரும். 12 டயா லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த சர்க்கிளுக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன். இப்போ எக்ஸ்ட்ரா எட்ஜஸ் ட்ரிம். இப்போ இந்த சர்க்கிள் தேவையில்ல ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்குலர் பேட்டர்ன் போயிட்டு இந்த சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணிக்கலாம். எத்தனை 6 கவுண்ட் கொடுத்துக்கலாம். 6 பேட்டர்னா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து ஒரு லைன் சென்டர் லைன் சூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து மிட்டு அதுக்கப்புறம் இதே பாயிண்ட்லேருந்து இங்கிட்டு ஒரு லைன் சென்டர் லைன் இந்த சைடு ஒரு லைன் டைமென்ஷன் சூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கு ஒரு 60, அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 60. ஓகே, இப்போ ஒரு லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் வரையும் ஒரு லைன், இந்த இதை சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு சர்க்கிள், அது வந்து ஒரு 60 டயா போட்டு இங்கேருந்து ஒரு லைன், அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் பண்ணதுக்கப்புறம் ட்ரிம் எக்ஸ்ட்ரா எட்ஜஸ்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு சர்க்குலர் பேட்டர்னை சூஸ் பண்ணி 6ஆக கொடுத்துடலாம்.
கொடுத்துட்டு எந்த சர்க்குலர் பேட்டர்ன் பண்ண போகிறோமோ அந்த செலக்ட் டிக் கொடுத்துருங்க. இந்த வாணி கிடச்சிரும். இப்போ இந்த எட்ஜஸ்லாம் ஓப்பன் பிளேஸாக மாற்றிக்கோங்க. ட்ரிம் பண்ணிடுங்க இந்த எட்ஜெலாம். இப்போ எக்ஸ்ட்ரூட் போயிடலாம். எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரூட் இந்த இது பண்ண போகிறோம் 10 mm. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் போயிட்டு இந்த ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். மறுபடியும் ஒரு 25 ஒரு சர்க்கிள், ஒரு 45 ஒரு சர்க்கிள். 45 அதே எழுத 25 கொடுத்துட்டு டைமென்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கிறோம். 45 தான் இருக்குது. டிக். அடுத்து வந்து இது வந்து 25 தான் இருக்குது. ஓகே, இப்போ இதை எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரூட் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கேருந்து எனக்கு ஒரு 10, அடுத்து டைரக்ஷன் 2 கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைரக்ஷன்லேருந்து ஒரு 5 சூஸ் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜென்யூன் கிரியேட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே, அவ்வளோதான்ப்பா. இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ஜென்யூன் வரையலாம்.